உரிமையாளர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி வந்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கக்கூடிய ஒரு அழகான மொமெண்ட் பார்த்தரலாம். ஓகே மேம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பரிசா வந்து டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி வந்து ஒரு பரிசினை வழங்க போறார். ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துடலாமா? ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ நேரம் இருந்து நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ. ஓகே, நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. என்ன ப்ரைஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் செகண்டில் இருக்கு இல்லையா, அதில் என்ன ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் நான் அவங்க செகண்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, செகண்ட் ப்ரைஸை வின் பண்ண மெகரு நிஷாக்கு வந்து நம்மளுடைய டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி ஸோ தலா 7000 ரூபாயை கொடுத்து கௌரவிக்கக்கூடிய ஒரு அழகான மொமெண்ட். தேங்க்யூ. ஓகே, நீங்க சொல்லுங்க. எங்க சகோதரியை மனசார வாழ்த்துறோம். எங்க சகோதரியை நான் அடிக்கடி பார்த்துருக்கிறேன், ஆனால் பேசுனது இல்லை. ஆனால் இவ்வளோ சூப்பராக இவ்வளோ சிறப்பாக எங்கள் அருமையான சிஸ்டர் கோலம் போட வேண்டி கனவு கூட கண்டுபிடிக்கல. ஆனால் இவ்வளோ பெரிய திறமை எங்கள் அருமையான சகோதரிக்குள்ளே இருந்திருக்கு. அவங்க கோலத்தை பார்த்து உண்மையிலே எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு முஸ்லீம் சகோதரியாக இருந்து ஒரு கோலத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ சிறப்பாக கோலம் போட்டு நினச்சி அருமையான சகோதரியை நானும் என் மனைவியும் மனசார வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாமல் சிஸ்டருக்குள்ள நிறைய திறமை இருக்குது. இதேமாதிரி பெண்களுக்குள்ள எக்கச்சக்கமான ஏராளமான திறமைகள் நிறையவே இருக்குது. ஆண்களை பார்க்கிலும் பெண்களுக்குள்ள அதிக சக்தி இருக்குது என்பதை நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிஸ்டர் ரொம்ப அழகாக பேசுவாங்க. இந்த கோல போட்டியை குறித்து அருமையான எங்கள் சகோதரி ஒரு 5 நிமிடம் சிறப்புரையாற்ற சகோதரியை அன்போடு வாழ்த்துக்கிறேன். நன்றி. நான் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சமாக ஆனால் பேசுவேன் தான். எல்லாருக்கும் என் பேர் மெகரு நிஷா. நான் இங்கே திருச்செங்கோட்டில் தான் இருக்கேன். இந்த மாதிரி கோலப்போட்டின்னு சொன்னாங்க. கோலம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைகளே கொஞ்சம் நல்லா வில்லிங் அதிகம். ஸ்கூலெல்லாம் எங்கள் கோலம் போட முடியாதுல்ல, ஆனால் ஸ்கூலில் கோலப்போட்டி நான் போய் ஜாயின் பண்ணிக்குவேன். நான் என் பேரை பார்த்தே ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. பேரை பார்த்தே ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்குன்னு போடாமல் இல்லை, நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இதெல்லாம் போகிறனால கொஞ்சம் வரும். அப்புறம் ஆப்போசிட் வீட்டில் தீபாவளி அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கோலம் போடுவாங்கல்ல, நான் போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஆமாம், அப்படி பண்ண நான் இப்படி கோல போட்டின்னு பார்க்கும்போது சரி எனக்கு ஒரு ஆசை, சரி ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நான் தான் எல்லாத்துக்கு முன்னாடி எனக்கு கோல போட தெரியும் நான் காமிச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சம்திங் ஸ்பெஷல், ஒரு மதம் இனத்தை தாண்டி வந்து டேலண்ட் அப்படிங்கிறது காமனான விஷயம். அந்த விதத்தில் வந்து நீங்கள் கோலம் போடும்போது நீங்கள் சொல்கிறீங்க வீட்டில் போட முடியாது, கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த இடத்துல எல்லாம் தான் கோலம் போடுவீங்கன்ட்டு. ஸோ அதில் இன்றைக்கி கோலம் போடும்போது ரொம்ப சம்திங் ஸ்பெஷல் இருக்கும். அதை கோலம் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் பார்வையில்? லேடிஸ்க்கு எவ்வளோ ஸ்பெஷல்னால் மொத்தத்தில் காலை நேரமாக எந்திரிக்க வைக்கிறாங்கல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு மெயின். மேக்ஸிமம் அப்போல்லாம் எப்படின்னு தெரியல, இப்போ நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. மாமியாருக்கு மருமகளுக்கு ஃபஸ்ட்டு சண்டையே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது நிறையா நான் எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால எது தெரியுதோ இல்லையோ அங்கே காலையில் எழுந்திரிச்சு அவங்களை எக்ஸசைஸ் செய்ய வைக்கிற மாதிரி அது ஒரு வேலை. அது நல்லா கண்டிப்பாக தெரியுது எனக்கு. ஓகே, எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்க எதிர்பார்த்தீங்களா இங்கேயும் கிஃப்ட்? என்ன நீங்க சொல்றீங்க நான் கலந்துட்டா கிஃப்ட் கம்பல்சரியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பண்ணுவீங்கன்னு நீங்க நினைச்சீங்களா? இல்லை, வின் பண்ணுவேனா என்னங்கிறது எனக்கு அது தெரியல. ஆனால் நான் போய் அதில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டேன். நான் சண்டேவாக இருந்ததில் எனக்கு இன்னும் கொஞ்சம் அது ஸ்பெஷலாக இருந்துச்சு. எனக்கு மற்ற நாளெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. சண்டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால அன்றைக்கி வந்துட்டு நான் போய் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு அது கொஞ்சம் இதாக இருந்தது. அங்கே அவர் அண்ணாவும் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் லேடிஸ் எல்லாத்துக்கும் நல்லா மோட்டிவேட் பண்ண முதமாக நிறையா நடத்தினாங்க. அப்புறம் நிறையா சலுகைலாம் கொடுத்தாங்க. இது ஆஃபர்ஸ்லாம் நிறையா கொடுத்தாங்க. அதெல்லாம் நிறையா போயிட்டு இருந்தது. சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நிறையா நீங்கள் செய்கிறீங்க, இன்னும் நிறையா செய்யணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ. ஓகே அக்கா, கொஞ்சம் ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துடலாமா? தேங்க்யூ ஸோ மச். அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ப்ரைஸஸ் எல்லாமே நம்ம எப்படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ஸோ பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஓகே, போரிங்காக இருக்கா? ஓகேங்களா? ஹாப்பியாக இருக்கா? ஓகே, அதே எனர்ஜெட்டியோட நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா 4th பிரைஸ்ல யாரெல்லாம் வின் பண்ணிருக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். 5 நபர்கள். சோ தலா 3000 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல 5 பேர் வின் பண்ணிருக்காங்க. எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். சோ இப்போ வின் பண்றவங்க மட்டும் இல்லாம இங்க கோலப்பட்ட அத்தனை பேர்த்துக்குமே சிறப்பு பரிசும் காத்துட்டு
ஓகே, 4th பிரைஸை வந்து இப்போ கொடுத்து அவங்கள கௌரவிக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொன்னீங்க இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சேஃபா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு இடையூறும் இல்லாம ரொம்ப நல்லா நடந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இதுக்கு அண்ணாச்சிக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல? ஓகே, ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் செல்வரதி அரிசி டிப்போ ரெண்டுமே வந்து அண்ணாச்சிக்கு அப்புறம் அவருடைய வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவசங்கர் வந்து கைதல் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து வந்து அவங்க யார் தாரிணி அவங்க சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு அகைன் ஞாபகப்படுத்துறதாகட்டும், அதை வந்து எப்படி கன்வே பண்ணணும், யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாத அளவுக்கு இந்த இடத்துல நடந்துக்குவாங்க. ஸோ அண்ணாச்சி போலயே வந்து அவர் கூட ஒர்க் பண்ற அத்தனை ஸ்டாஃபுமே ஈவன் லேடிஸ் ஆகட்டும் மென்ஸ் ஆகட்டும் எல்லாருமே அப்படிதாங்க. ஸோ ஒரு ஜென்யூனான ஒரு பிளேஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல நம்ம இப்படி பார்க்க முடியாது. உண்மையாலுமே அண்ணாச்சி போலவே அத்தனை பேரும் வந்து இங்க வந்திருக்கக்கூடிய நபர்களை வந்து 1 by 1 இன்ச்சா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சின்ட்டு இல்லை, நிறைய நிகழ்ச்சியில் நாங்கள் கோஆர்டினேட் பண்ணதுனால நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இப்போ 4ஆம் பரிசு வின் பண்ண அத்தனை பேத்துக்குமே வந்து மேனேஜர் சிவசங்கர் அண்ணா வந்து கிஃப்ட் கொடுக்க போறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அகைன் 4th பிரைஸ் அப்படிங்கிறதுனால கவுண்டன்ல இருந்து போயிடலாமா? அகைன் ஸ்டார்ட் 5 ஓகே, டோக்கன் நம்பர் 21 ரதிப்ரியா சூரியபாளையம். ஓகே, தலா 3000 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல வந்து 5 பேருக்கு போக போகுது. அதுல ஓகே அக்கா நில்லுங்க. சோ நீங்க சொல்லுங்க, எதிர்பார்த்தீங்களா இல்ல ஒரே ஒரு வார்த்தை பாருங்க. கோலம் போட்டவங்க வேற என்னை போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவங்க நல்லாவே கோலம் போடுவாங்க. அதனால ப்ரைஸு என் பேருங்களா அவங்களா ரதிப்ரியா. சரி ஓகே, அவங்களுக்கு வந்து ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சதா சொல்லுங்க. கோலம் போட்ட கைதான் மாறி இருக்கு, பரிசு மாறல. ஓகேவா? ஓகே, சோ அடுத்ததா யார் பார்த்தலாமா? அகைன் கவுண்டர் போயிடலாம். சொல்லுங்க. 5 4 3 2 1 டோக்கன் நம்பர் 38 கீதா. கீதா இருக்கீங்க? கன்ஃபார்மா? ஓகே, நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது அந்த டே ஆகட்டும். இன்னைக்கு வின் பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்களா? ஓகே, வின் பண்ணுவேன்னு நினைக்கல, ஆனால் வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் யோசிச்சேன். ஓகே ஓகே, தேங்க் யூ so much. ஸோ அடுத்ததா டோக்கன் நம்பர் 10 கோமதி அக்காக்கு கொடுத்துடலாமா? ஒரு பலத்த கைதட்டல். ஸோ அவர்களை தொடர்ந்து டோக்கன் நம்பர் 14 கலைச்செல்வி. ஸோ அவர்களை தொடர்ந்து கொடுத்துடலாமா? ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அகைன் 4th பிரைஸ்ல வந்து யார் வின் பண்ணிருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஏன்னா லாஸ்ட் அந்த ஒரு நபர் தானே இருக்காங்க. சோ அத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு வார்த்தைகள். நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் சித்தி வந்து சொன்னாங்க இங்கே கோல போட்டி நடக்குது குட்டிமா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்க்கும்போது சார் வந்துட்டு நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு லேண்டு வந்துட்டு அவர்கிட்ட புக் பண்ணியிருக்கிறோம். நான் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, 1 லட்ச ரூபா லேண்டு 10,000 ஆஃபர்னால நாங்கள் ஒரு லேண்ட் புக் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷம். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். சோ யார் வின் பண்றாங்க பார்த்தலாமா? அகைன் லாஸ்ட் கவுண்ட் டவுன் போயிடலாமா? இதுக்கு அப்புறம் எல்லாத்து கையிலயும் gift வர போகுது. இது இந்த ஸ்பெஷல் பர்சன் யாரு அப்படி